ஹாய் மக்களே. ஸோ இப்போ நான் காயாமலிக்கு பால் காஃபி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு அங்கே போனோன்னு நல்லா அந்த அக்கா நல்லா பார்த்தாங்க. ஸோ அந்த அக்காவுக்கு ரொம்ப நன்றி. கிறிஸ்டி அக்கா நான் உங்களால் மறக்க மாட்டேன். என்னன்னா சாப்பாடு மட்டும் தான் கொண்டு வரல, எனக்கு அதான் கொஞ்சம் கஷ்டமாயிட்டு. நிறைய இடத்துல ஃபங்க்ஷன் இருந்துச்சு, நான் அதான் அங்கே போயிட்டேன், அதெல்லாம் சாப்பாடு எடுத்து வரும்ல. ஆனால் அந்த அக்கா வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் தந்தாங்க, நானும் கிஃப்ட் கொடுத்தேன். ஆனாலும் அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட் தந்தாங்க. இந்த கிஃப்ட் வந்து நான் பார்த்துட்டேன், ஆனால் நீங்கள் பார்க்கல. நான் எங்கள் அப்பாட்ட காமிச்ச பிறகு தான் உங்களுக்கு காமிச்சு வாங்க, எங்கள் அப்பாட்ட காமிப்போம். இப்பதான் வந்தேன். எப்போ அந்த கிருச்சியக்கா டீச்சர் பார்த்துக்கோங்க, அவங்க நல்லா எங்களை கவனிச்சாங்க. சாப்பாடுலாம் செம்ம டேஸ்டா இருந்துச்சு, சைவ சாப்பாடு. வீடு கூட பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. அந்த அக்காலும் மறக்கவே மாட்டேன். அது மாதிரி இல்லாம அந்த தெருவுல பக்கத்துல நிறைய சிஸ்டர் மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களையும் மறக்கவே மாட்டேனா. ஸோ இப்போ நாங்க போயிட்டு அவங்க வந்து ஒரு கிஃப்ட் தந்தாங்க. அந்த கிஃப்ட் நான் பிரிக்க பாருங்க. இதெல்லாம் ஒரு பல நாள் கனவு மாதிரி தான் எனக்கு. பாருங்க, இதுல வந்து அவங்க படிச்சிருக்காங்க பாருங்க, நிறையா இருக்காங்களா, அவங்க தான் இவ்வளவுக்கு படிச்சிருக்காங்க. ஸோ எங்களுக்கு அழகா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ஒரு சிறப்பு விருந்தினர், அது எப்படின்னா ஒரு அவார்டு மாதிரி. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அக்கா உங்களை நான் மறக்கவே மாட்டேன். கண்டிப்பா எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா நான் வருவேன். ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. ஸோ அக்கா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் பத்திரமா. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்க வீட்டுல இருந்து நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன், சரிங்களா? அதான் இப்போ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது எங்க அப்பாவை கூப்பிட்டு வரேன், சரிங்களா? ஓகேக்கா, டாடா.